ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள்? புதுமண புது விழா நடக்குது. நாங்கள் எல்லாம் இப்போ கோவிலாண்ட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இவங்க தான் சின்ன மருமகள், எங்கள் வீட்டு சின்ன மருமகள். நான் நடு மருமகள், மூத்த மருமகள் அங்கே பின்னாடி வருகிறார். அதெல்லாம் காட்டுவாங்க, வருவாங்க வைட்டா நாங்கள் சாமி இருட்டாக இருக்குது, லைட்டாக இருக்குது. லைட் இல்லாதனால இருட்டாக இருக்குது. அதானக்கா? எஸ் எஸ். தோற இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரா? அத்தை கொஞ்சம் வெளிச்சம் விட்டுன்னு. இவங்க தான் எங்கள் வீட்டு மூத்த மருமக. இருட்டாக இருக்கிற காணா. எல்லாம் கட்டக்கரையில்னு இருக்கிறீங்க. சொல்லலாம் சொல்லலாம். வெளிச்சம் இல்லை, வெளிச்சம். வேற ஈத்துல வச்சுக்கிறானுங்க அவனுங்க வச்சு போட்டு ஏத்துமானா கொப்பியை கொத்துட்டாங்க. தடனை டென்ஷன் ஆகி இந்த சைடு வருவீங்களா அத்தை? ஒரு விஷயம் விளக்கத்தை வச்சுவாங்க, கை மட்டும் வைங்க. இப்போ உட்காந்து எடுத்துறீங்களா? நல்லா இருக்கும், உட்காந்து எடுத்துங்க. சரி, ஓகேம்மா. இங்கே பாருங்க. முடிச்சு அவர் வேணா நான் வேற பருப்பு மொத்தம் ஏற்றி வச்சா கொட்டு. நான் தான் அப்பா வெட்டேன், எல்லாம் வாங்கி வெளிச்சம் தேவி அங்கே ஓடுறேன் நான். அங்கே யாராவது இருக்கிறாங்க. டேய், 5 நாள் தட்டு கேட்குறாரா அப்படின்னுங்கிறாரு. எப்படின்னா போய் ஏறி எடுங்க. ஒரு வள்ளி நல்லி வாங்குறாரு. அது எங்கே ஏற
எடு. நீ போ. அக்கா நீ படம் எடுத்துப்பீங்க. தருவாங்க கொஞ்சம் நாய் என்ன அவரு இல்லடி அவரு ஆளுந்தாலும் தூக்கிட்டு வந்து நீங்கள் மாட்டுக்கட்ட மின்ன போனோம் கொஞ்சம் பின்னாடி போங்களா, மாட்டுக்கு போட்டு வச்சுருவாங்க. கொஞ்சம் நேரம்ண்ணா. ஒன்றும் எரிக்காது பார்த்துக்கிறாங்க காட்டிட்டு அணிக்குடிய தீந்து போய் பாரு பாட்டுக்கு இது வயல எத்தனை கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல. அது மாதிரி மாடு தண்ணி தேய்க்கிண்ணா. ஏய் மாடு ஃபஸ்ட் தண்ணி. ஐயரை கூட்டு பண்ணுங்க, அவரு பண்ணிட்டே பண்ணுவாரு. மாட்டு வால்.
அப்படியே பாருங்க காக்கா எங்கே பாரு ஏய் பாருங்களா ஃபோட்டோ இப்போ நான் இங்கே இரேன் அப்புறம் பொறியதான் பண்ண ஒன்றும் இல்லை எங்கள் பேர் இரு மூஞ்சி கேட்டேன் சிங்கா நீ காட்டு மூஞ்ச சிங்கம் காட்டு வச்சுட்டு பாருங்கக்கா இங்கே சிரிக்காத நார்மல் இல்லை சிரிக்காதே சிரிப்பான்னு அர்த்தம் பல்ல ஏறதே நல்லா இல்லை நல்லா நார்மலா இரு மாலை இருக்குது அங்க வாடா அந்த மாலை போயத்தா மாட்டுக்கு வாங்கி சின்ன மாலை வாங்கி பெரிய மாலை தர போதா இப்போ சின்ன மாலை தான் பெரிய மாலை தர போது கழுத்து மாலையா நம்ம போட்டு மாட்டி வச்சுக்கிறா காலே அவர் கண்டிப்பாக கூட்டாரு ஒரு லேடிஸ் கூட்டாரு உள்ள போ ஃபைட் நான் கேள்வி வலி ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு நான் மாடு ஐயோ ஐயரு பார்த்து தனி தானே ஆமாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆள் தான் காலையில் தான் ஓகே தெரியல அங்க போட்டா இங்கே போடலாமா துணி போடு கவரு அங்கே போடும் ஆமாம் ஆமாம் தவிர கட்டினா வராது அப்படியே எல்லாம் மாடு வராது சொல்கிறது நம்ம சாப்பாட்டுமா அவங்க சாப்பிட்டு மிச்சம் நம்மளுக்கு அது அங்கே இது இங்கே மச்சா இதை பிடி மச்சா இப்பல நம்மள கை பண்ணாது அர்ச்சனை பண்ணுங்கம்மா சும்மா
संबोधाये महादेवकारिक समुद्राये महामुक्तिभावनसहस्रावाये महाचतुर्बाहु समन्विताये महा नागस्वरूप पाशाभ्यां कोडाये महाक्रोधाकारां सुजुलाये महामनोरवेक्षकोदण्डाये महा पंचन्मात्र दायकाय महानिजारुण प्रभापूर मणिषद्रमाण मंडलाय महाचंद्रहाशोकपुण्य सौगंधेग्रजाय महावृंद मिश्रेणी कोटि रमजाय महाअष्टमी चंद्रविभ्राज तलिकस्थल शोभिताये महामुखचंगाभ्यां मृगणाभि विशेषकाय महापदनस्मांगल्य ग्रहतोरणचिलिकाय महाभक्तलक्ष्मी परिवार जननी नापलोचनाय महानवचंबक पुष्पः नासादंड विराजिताये महादारा कांतिरस्तारि नासा भरणभासुराये महाकदम मंडलिकृत कर्णपूर मनोहराय महाकमलाय महापद्मराय सुरादृश परिभापि कपोलव्ये महानेकार्यत्वाय महाविद्यांकुराकार विश्ववंगिज्जुलाय महाकर्पूर वेदिकामोदय समागृहेन्द्राय महाजल्लाभ माधुर्य विनिर्गच्छत्ये महादेव्ये महा धनलक्ष्मी महा धान्यलक्ष्मी महा संतानलक्ष्मी महा कीर्तिलक्ष्मी महा विजयलक्ष्मी महा यशोलक्ष्मी महा तपोलक्ष्मी महा महा अष्टैश्वर्य साम्राज्य महालक्ष्मी महा ज्ञाना विद्या परिमल मंत्र पुष्पाणि எதுக்காக பின்னாடி அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா இந்த முக்கோடி தேரலும் வந்து வந்து காமதேனுன்னு ஒரு மிருகம் இருந்தது. இந்த காமதேனு எப்படி இருக்கும்னா பார்த்துருப்பீங்களா, பின்முகத்தோட இருக்கும். அது காமதேனும் பசுமாட்டில் வந்து முக்கோடி தேரலும் இருக்காங்க. அதாவது சிரஸ்ல வந்து பரமேஸ்வரன், வலது கண்ணில் விநாயகர், இடது கண்ணில் சுப்பிரமணியன், இந்த மூக்கில் வந்து விஷ்ணு, அதுக்கப்புறம் முதுகுல வந்து முக்கோடி தேரலும், வலது காலில் வந்து 7 பர்வதம், மேரு பர்வதம், கைலாய பர்வதம் சொல்லக்கூடிய எல்லா பர்வதமும் இருக்கு. இடது காலில் பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, காவேரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நதிகள்லாம் இருக்கு. பின்புறத்தில் வலது காலில் வந்து அஷ்டநாகம் சொல்லக்கூடிய தக்ஷகன், வாஸ்கோடகன் அந்த நாகம்லாம் இருக்கு. இடது காலில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பூமிக்கு 7 லோகம் மேலே 7 லோகம்னு சொல்றோம். அந்த மாதிரி 7 லோகமும் அந்த அதே மாதிரி எல்லாருக்குமே இடம் கொடுத்தாச்சு. இந்த மகாலட்சுமிக்கு இடம் கொடுக்கல, அவள் கடைசியாக தான் வரான். கடைசியாக வந்ததுக்கப்புறம் தான் மகாலட்சுமியை பிருஷ்டபாகத்து. ஏன்னாக்கா மாடுக்கு முகம் இருக்கு, மூஞ்சி இருக்கு, கண் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு நம்ம எங்கே தொட்டு கும்பிட்றோம், பிருஷ்டபாகத்தை தான் தொட்டு கும்பிட்றோம். ஏன்னாக்கா மகாலட்சுமி பின்னாடி தான் வாசம் பண்ணுறா, அதனால தான் இந்த இடத்துல நம்ம தொட்டு கும்பிட்றோம். நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த முக்கோடி தினம் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் சாங்கம் குகுலோதூபம் கணன் சமனோரமா கிளேசவதேவானாம் துபோயம் பிரதிகிருஷ்யதாம் அப்படியே காமிச்ச வந்துடுனது மங்களவாத்தியம் மங்களவாத்தியம் கிட்டே இல்லைம்மா அப்படியே போட வேண்டாண்ணா போ அந்த மாதிரி அது ஆடிரு ஆடிரு. அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா இங்க பாருங்கண்ணா. மேலே ஏற்று
போங்க போங்க மாடு உள்ள வந்து முன்னாடி எடுத்துருங்க அது அங்கே வந்துட்டு போதும் அது வீட்டுக்கு அவங்க பண்ணுறவங்க நிற்க சொன்னேன் அப்படி நிற்க சொன்னேன் மாடு பார்த்துங்களா மாடு பாக்கத்துல 2 பேர் நில்லுங்கப்பா. எங்க சாப்பிடுங்க. வாங்க வராங்க சேர்ந்து இல்லைங்க சித்தப்பா சித்தப்பா வா வா வா